Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th standard commerce chapter 15 insurance ஓட continuation. So last வீடியோவில் நம்ம types of insurance பார்த்துட்ருக்கோம். So types of insuranceல last type வந்து miscellaneous insurance. அதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். So first வந்து miscellaneous insuranceல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மோட்டார் வெஹிக்கல் இன்சூரன்ஸ். ஸோ ரொம்ப காமனாக இன் ஜென்ரலாக இப்போ வந்து மோட்டார் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஆகிடுச்சு. நம்ம ஒரு வெஹிக்கல் வாங்குகிறோம் அப்படின்னா கம்பல்சரி அதுக்கு வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து வாங்கி வைக்கிறோம். இன்கேஸ் அந்த வெஹிக்கல் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வி கேன் ரெக்கவர் தி வாட் எவர் டேமேஜஸ் அக்கர்ஸ். அது வந்து அந்த டேமேஜ்க்கு வர்த்தான அமௌண்ட் வந்து நம்ம வாங்கிக்க முடியும். இல்லை ஃபுல் வண்டியுமே வந்து போயிடுச்சு, வெஹிக்கலுமே வந்து போயிடுச்சு அப்படின்னும் போது நியூ வெஹிக்கல் வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து மோட்டார் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் கான்செப்ட். திஸ் இஸ் ஆல்சோ நோன் எஸ் ஆட்டோ இன்சூரன்ஸ். இது வந்து ஆட்டோ இன்சூரன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். திஸ் பாலிசி கம்ஸ் அண்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸுக்கு கீழே தான் வந்து இந்த பாலிசி வந்து வருது. திஸ் இன்சூரன்ஸ் ஹேஸ் பிகம் வெரி பாப்புலர் அண்ட் இஸ் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து ஒரு வெஹிக்கல் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னும் போது வாண்டடாக அது வந்து ஆக்சிடெண்ட்டில் போய் இருக்காது. பட் இன்கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சஃபர் பண்ணுவோம் அந்த வெஹிக்கலோட காஸ்ட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பெஸ்ட் வே டு சால்வ் திஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட வெஹிக்கலை வந்து இன்ஷூர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. In motor insurance, the owner's ability to compensate people who were killed or injured through an accident is passed on to the insurance company. The premium rate under this policy is standardized. So எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு காம்பன்சேஷன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பே பண்ணுவாங்க. அண்ட் ப்ரீமியம் நம்ம பே பண்ணுற ப்ரீமியம் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு. அதில் வந்து சேஞ்சஸ் எதுவும் இருக்காது ரேட்ஸில். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ரீமியம் தான் வந்து இருக்கும். லைக் மோட்டார் பைக்ஸ்க்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரீமியம் இருக்கும், இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் கார், லாரிஸ் இது எல்லாத்துக்கும் வேரி ஆகும், பட் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பக்லரி இன்சூரன்ஸ். பக்லரி இன்சூரன்ஸ் வந்து இட் இஸ் டன் ஃபார் த ப்ராப்பர்ட்டி. This policy comes under the category of insurance of property. Any loss of damage due to theft, larceny, burglary, house breaking and act of such nature are covered by this policy. Compensation of actual losses done. So ப்ராப்பர்ட்டிக்கு எந்த வகையான ஒரு ஆபத்து வந்தாலும், தெஃப்ட்னாலும் திருட்டு, பக்லரி அப்படின்னா வந்துட்டு கொள்ளை அடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பக்லரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லாசினி அப்படின்னாலும் திருட்டு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ சேம் மீனிங் தான். தெஃப்ட், லாசரி அண்ட் பக்லரி இது வந்து மூணுக்கும் சேம் மீனிங் தான், பட் வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கொள்ளை, திருட்டு, அது நியூ வேர்டாக இருக்கும் உங்களுக்கு. லாசரி அண்ட் பக்லரி. ஹவுஸ் பிரேக்கிங் அண்ட் ஆக்ட் ஆஃப் சச் நேச்சர் ஆர் கவர்ட் அண்டர் திஸ் பாலிசி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆக்ட் கீழே வந்து கவர் பண்ணப்படுது. இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் நீட் நாட் எக்ஸிட் அட் த டைம் ஆஃப் பாலிசி பட் ஷுட் பி ப்ரெசன்ட் அட் த டைம் ஆஃப் தெஃப்ட். ஸோ பாலிசி போடும்போது இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அட் த டைம் ஆஃப் தெஃப்ட் வந்து இட் ஷுட் ப்ரெசன்ட். த பிரின்சிபிள் ஆஃப் காசா ப்ராக்சிமா வந்து நியரஸ்ட் காஸ்ட். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். காசா ப்ராக்சிமா அப்படின்றது நியரஸ்ட் காசாக வந்து இருக்கணும். இஸ் ஆல்சோ அப்ளைட் டு இட். த இன்சூரன்ஸ் கம்பெனி குட் பே ஒன்லி இஃப் த ப்ராக்சிமேட் காஸ்ட் ஃபால்ஸ் அண்டர் திஸ் பாலிசி. ஸோ வாட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தெஃப்ட், லாசரி, பக்லரி அந்த மாதிரி விஷயத்தில் ஃபால்ஸ் ஆயிருந்தால் தான் இந்த பாலிசி வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கேட்டல் இன்சூரன்ஸ். கேட்டல் இன்சூரன்ஸ் வந்துட்டு இட் இஸ் டன் ஃபார் அனிமல்ஸ், புல்ஸ், பஃபலோ, கவுஸ் அண்ட் ஹீஃபஸ்னால் வந்துட்டு கன்றுக்குட்டி, இளம் பசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுங்களுக்கெல்லாம் வந்துட்டு இன்ஷூர் பண்ணுறதா வந்து கேட்டல் இன்சூரன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்கும். எப்படி நம்ம வந்து ஸ்டாக் ஆஃப் கூட்ஸை வந்து நம்ம இன்ஷூர் பண்ணுறோமோ அந்த மாதிரி கேட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதுதான் வந்து குட். ஸோ இது மேலே கண்டிப்பாக அவங்க வந்து இன்ஷூர் பண்ணி வச்சுருப்பாங்க. த காஸ் ஆஃப் டெத் மே பி accident, disease or pregnant condition, whatever it may be,
எந்த ஆபத்து இந்த கேட்டல்ஸ்க்கு வந்தாலும் கேட்டல் இன்சூரன்ஸ் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராப் இன்சூரன்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்சன்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிராப் இன்சூரன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராப் ஃபெயிலியர் டியூ டு ட்ராட் ஃப்ளட் எல்லாம் வரும்போது கிராப் வந்து கெட்டு போயிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு, அழிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது கிராப் இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இட் ஜென்ரலி கவர்ஸ் ஆல் ரிஸ்க் ஆஃப் லாஸஸ் அண்ட் டேமேஜஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ், வீட், மில்லட்ஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் பல்சஸ். இதுக்கெலாம் லாஸ் வரும்போது நம்ம இந்த கிராப் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் வந்துட்டு this policy is comprehensive cover for amateur sports person. amateur sports person க்கு இது வந்து applicable, not for the professional sports persons. ஏன் அப்படின்னா வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்களுக்கு வேறு பாலிசிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து அமெச்சூர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரிகார்டிங் தேர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க வச்சுக்க ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், பர்சனல் எஃபெக்ட்ஸ், லீகல் லயபிலிட்டி அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் ரிஸ்க். அமெச்சூர் பர்சன் அப்படின்னா வந்துட்டு துறை சார்பற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அந்த ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாட்டாங்க, பட் விளாடுவாங்க அப்படின்னு இருக்க பர்சன்ஸ்க்கு ரிஸ்க் வந்து அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் இன்சூரன்ஸ் வந்து அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. இஃப் desired it can be also be extended to the named member of the insured family, but it is not available to professional sports person. ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. தி கவர் இஸ் ஜென்ரலி ஃபார் ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் ஆர் மோர்: ஆங்கிலிங், பேட்மிண்டன், கிரிக்கெட், கல்ஃப், லேண்ட் டென்னிஸ், ஸ்குவாஷ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு இது வந்து அப்ளிகபிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அமர்த்தியா சென் சிக்ஷா யோஜனா. இந்த பாலிசி வந்துட்டு எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் இல்லைனா லீகல் கார்டியன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டிபெண்ட் சில்ட்ரன், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க பேரண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கார்டியனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட எஜுகேஷனுக்காக அப்படின்னு இருக்கும்போது, அந்த டிபெண்ட் பேரண்ட் ஆர் லீகல் கார்டியனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவங்களால வந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை அவங்க இறந்து போயிட்டாங்க ஆக்சிடெண்ட் மூலயமா அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு இந்த அமௌண்ட் வந்து போய் சேரும். ஸோ இதுதான் வந்து அமர்த்தியா சென் சிக்ஷா யோஜனா, இந்த ஸ்கீமோட கான்செப்ட். த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபர்ஸ் டு செக்யூர் த எஜுகேஷன் ஆஃப் டிபெண்ட் சில்ட்ரன் அண்டர் திஸ் பாலிசி. ஸோ அவங்களோட எஜுகேஷனை செக்யூர் பண்ணுறது இந்த பாலிசியோட நோக்கம். இஃப் த அஷ்யூர்ட் பேரண்ட் அண்ட் லீகல் கார்டியன் goes through any bodily injury resulting solely and directly from accident due to external violent and visible means, and if such injury shall be within 12 calendar months of its occurrence to be the direct cause of his or her death or permanent total disablement, the insurer shall indemnify the insured student in respect of all covered expenses to be incurred from the date of occurrence of such accident till the expiry of policy or completion of duration of covered course, whichever occurs first and such. ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது, நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு பேரண்ட் ஆர் கார்டியன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் போட்டு 12 monthsக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காமல் ஃபர்ஸ்ட் வந்து அந்த 12 months கேலண்டர் இயர் கம்ப்ளீட்டும் ஆகிருக்கலாம். ஸோ விச் எவர் இஸ் ஏர்லியர் நம்ம வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து டிபெண்ட் சில்ட்ரன், அவங்க ஃபேமிலியிலேருந்து வேறு யாருமே கிடையாது, அந்த பேரண்ட்ஸ் மட்டும்தான் அண்ட் அந்த லீகல் கார்டியன் மட்டும்தான் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆகிட்டா இந்த குழந்தையோட படிப்பு நிற்கக்கூடாது, அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்காக போடுற ஒரு பாலிசி தான் இந்த அமர்த்தியா சென் சிக்ஷா யோஜனா, இந்த பாலிசி. ஸோ டு பி ஸ்டேட்டட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அண்ட் the such indemnity shall not exceed the sum assured as stated in the policy schedule. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பாலிசியில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து அந்த குழந்தைய போய் சேரும். இதுதான் வந்து இந்த பாலிசியோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ராஜேஸ்வரி மஹல்யா கல்யாண் பீம யோஜனா. இது என்ன அப்படின்னா, ஃபார் விமன்
ஒரு ஃபேமிலியில் இருக்க விமனுக்கு எதர் அவங்க இறந்து போயிட்டாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் மூலயமா டிசேபிள் ஆயிட்டாங்க, டிசபிலிட்டி வந்துருச்சு, கை கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஷூர் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த விமன் இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸில் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததில் நிறைய டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாமினேஷன் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் பாலிசி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு பதிலாக நான் இறந்ததுக்கப்புறம் யாருக்கு அந்த அமௌண்ட் போய் சேரப்போகுது, அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் போய் சேரப்போகுது, அவங்க தான் வந்து நாமினி. அவங்க வந்து லீகல் ஹையராக கூட இருக்கலாம், வாரிசாக கூட இருக்கலாம், வாரிசு இல்லாமலும் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாவோ இல்லை ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்க பார்ட்னராகவோ இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலே, இந்த மாதிரி நாமினேஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நாமினி. அக்கார்டிங் டு செக்ஷன் 39 ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938, nomination is a process of appointing a person or person by the insured to receive the payment of the policy in the event of death. அவங்க இறந்ததுக்கப்புறம் பேமெண்ட் வாங்குறதுக்காக நியமிக்கப்படுற ஒருத்தர் தான் வந்து இந்த நாமினி. The person who is authorized to receive the payment of the policy is called nominee. If the policy matures by expiry of time, the policy amount is payable to the insured himself and not to the nominee. In case அவர் இறக்காம பாலிசி வந்து மெச்சூரிட்டி அடைஞ்சிருச்சு, இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நாமினிக்கு போகாமல் யார் மேலே இன்ஷூர் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கே அந்த அமௌண்ட் வந்து போய் சேர்ந்துடும். நெக்ஸ்ட் வந்து சரண்டர் வேல்யூ. சரண்டர் வேல்யூ அப்படின்றது, the surrender value is a cash value of a policy which is payable to the policy holder if he decide to terminate the contract. இப்போ வந்து நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், ஆனால் 5 வருஷத்துக்கு தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணும்போது வாட் எவர் த வேல்யூ த இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் பேயிங் டு அஸ், ஃபுல் அமௌண்ட் பே பண்ண முடியாதுல, 10 வருஷம் கட்டியிருந்தோம் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை பாதியிலே நம்ம பிரேக் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதுதான் வந்து சரண்டர் வேல்யூ. This surrender value is usually obtained from the paid up value by applying percentage factor. This percentage factor will vary according to the plans of the assurance, the original term of the policy and the duration elapsed since the commencement of the policy. The surrender value signifies the amount of premium paid which is returned to the policy holder at the time of surrendering the policy. So break பண்ணும்போதுன்னு மட்டும் கிடையாது, the whole policy is completed. அப்படி இருக்கும் போதும் எவ்வளோ அமௌண்ட் வந்து சரண்டர் பண்ண போகிறாங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, அந்த வேல்யூ தான் வந்து சரண்டர் வேல்யூ. அது வந்து வேரி ஆகும் அக்கார்டிங் டு த இன்சூரன்ஸ் பாலிசி, என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் நம்ம போட்டிருக்கோம், யார் மேலே போட்டிருக்கோம் அப்படின்றத பொறுத்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அதுதான் வந்து இந்த சரண்டர் வேல்யூ. ரீஇன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து திரும்பியும் நம்ம இன்சூர் பண்ணுறது. இஃப் it is a contract of insurance in which an insurer enters into a contract with another insurer to insure the whole or part of the risk covered by the first insurer. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களால இந்த ஃபுல் இன்சூரன்ஸை பேர் பண்ண முடியாது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனினால அப்படின்னு இருக்கும்போது அவங்க இன்னொரு கம்பெனியை அவங்க கூட வந்து சேர்த்துப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த லாஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சேர்ந்துட்டு இந்த லாஸ் வந்துச்சு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறது தான் வந்து ரீஇன்சூரன்ஸ். If it happens when an insurance company feels that it cannot bear the entire risk alone by itself, அவங்களால முழுக்க பேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னும் போது இந்த ரீஇன்சூரன்ஸ் வந்து நடக்கும். In such cases it transfers a part of a risk to another insurance company. ஸோ இதான் இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரிஸ்க்கை வந்து ஷேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டபுள் இன்சூரன்ஸ் வந்து when more than one insurance policy is taken to cover the same subject matter. ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்று தான், கூட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரே கூட்ஸ்க்கு 2 இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது அதுதான் வந்து டபுள் இன்சூரன்ஸ். தட் இஸ் ரிஸ்க், தென் இட் இஸ் நோன் இஸ் டபுள் இன்சூரன்ஸ். ஒரே ரிஸ்க் தான் இருக்குது, ஒரே ப்ராடக்ட் தான், ஆனால் 2 இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து டபுள் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ரிஸ்க். ஸோ நம்ம வந்து இன்சூரன்ஸ் பற்றி நிறைய பார்த்துட்டே இருக்கோம். எதுக்காக இன்சூர் பண்ணணும், பிஸ்னஸில் ரிஸ்க் இருக்க போய் தானே இன்சூர் பண்ணணும். ஸோ அந்த பிஸ்னஸ் ரிஸ்க் என்னென்ன மாதிரி ரிஸ்க் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
Insurance covers various risk of traders and others. Therefore, the concept of risk is need to be studied. ரிஸ்க் இருக்குன்னு தெரியும், என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இன்ஷூர் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். The term business risk refers to the possibility of inadequate profit or event losses due to the uncertainty and unexpected events. Risk is different from uncertainty. Uncertaintyனா வந்துட்டு தவிர்க்க முடியாத நிச்சயமற்ற ஒரு தன்மை, அது வந்துட்டு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அது வந்து அன்சர்டனிட்டி. ரிஸ்க்கும் அன்சர்டனிட்டியும் டிஃப்ரெண்ட். ஏன்னா ரிஸ்க் வந்து நம்மளுக்கு தெரியும் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து யூகிக்க முடியும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ பிஸ்னஸ் மேன் வந்து ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னா எதுக்காக ரிஸ்க் எடுக்கிறாரு? டு கெயின் ப்ராஃபிட். ஸோ அன்சர்டனிட்டின்றது யூகிக்காமல் அது வந்து நடந்து முடிகிறது. நிச்சயமே நம்ம வந்து யோசிச்சிருக்கவே மாட்டோம் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி நடந்துடும். அது அன்சர்டனிட்டி. ஆனால் ரிஸ்க்குன்றது நம்மளுக்கு தெரியும் இந்த ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிஸ்க் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அன்சர்டனிட்டி. நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ரிஸ்க் அரைசஸ் டியூ டு அன்சர்டனிட்டி. ஸோ பிஸ்னஸ் ரிஸ்க் அன்சர்டனிட்டி மூலியமாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அன்சர்டனிட்டி ரெஃபர்ஸ் டு த லேக் ஆஃப் நாலேஜ் அபவுட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் அ ஃபியூச்சர். நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ், சேஞ்சஸ் இன் டிமாண்ட் அண்ட் ப்ரைஸ். ஸோ நேச்சுரல் கலாமிட்டிஸ் நம்ம நேச்சரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எப்போ மழை பெய்யும் எப்போ ஃப்ளட்டு வரும் அப்படின்றத நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சேஞ்சஸ் இன் டிமாண்ட் அண்ட் ப்ரைஸ், டிமாண்ட் வந்து மாறும். இப்போ ப்ரிஃபரன்ஸ் மாறுது, டேஸ்ட் மாறுது கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் வந்து மாறும், ப்ரைஸ் மாறும். அப்புறம் கவர்மெண்ட் பாலிசிஸில் வந்து மாற்றங்கள் ஏற்படும், டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம், டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனோடனே எல்லோரும் அந்த புது ப்ராடக்டை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அப்போது நம்மளோடது வந்து குறையும். இப்போ டெக்னாலஜி வைஸ் நம்ம பேக்வேர்டாக இருந்தோம் அப்படின்னா அது யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி விச் கிரியேட்ஸ் ரிஸ்க் ஃபார் பிஸ்னஸ் பிகாஸ் the outcome of these future events is known in advance. சரிங்களா? is not known in advance. நம்மளுக்கு முன்னாடியே வந்து தெரியாது, அதனால வந்து இது ரிஸ்க். இது ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். நெக்ஸ்ட், ரிஸ்க் இஸ் an essential part of every business. எல்லா பிஸ்னஸ்க்கும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் அப்படின்றது வந்து வேரி ஆகும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மாதிரி ரிஸ்க் இருக்கும், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மாதிரி ரிஸ்க் இருக்கும், வேரி ஆகுமே தவிர ரிஸ்கே இல்லாமல் நம்ம எந்த பிஸ்னஸும் நம்மளால் பண்ண முடியாது. எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் சம் ரிஸ்க். நோ பிஸ்னஸ் கேன் அவாய்ட் ரிஸ்க் ஆல்தோ த அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் மே வேரி ஃப்ரம் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ரிஸ்க் கேன் பி மினிமைஸ்ட் பட் கேனாட் பி எலிமினேட்டட். கம்மி பண்ண முடியுமே தவிர சுத்தமாக நம்மளால் எலிமினேட் பண்ணி அவாய்ட் பண்ண முடியாது. டிகிரி ஆஃப் ரிஸ்க் depends mainly upon the nature and size of a business. ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேச்சர், வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வி ஆர் டூயிங், அந்த நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சைஸ், ப்ரொடக்ஷன் வந்து லார்ஜ் ஸ்கேலா மீடியம் ஸ்கேலா இல்லை ஸ்மால் ஸ்கேலா, அந்த சைஸ் பேஸ் பண்ணி ரிஸ்க் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், a business dealing in fashionable items has high degree of risk. fashionable ஐட்டம்ஸ்க்கு high degree of risk. Similarly, large scale business generally have high risk than what small scale business has. ஸோ இந்த ஃபேஷனபிள் ஐட்டம்ன்றது நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் அ பிஸ்னஸ் பேஸ் பண்ணி சொல்கிறோம். லார்ஜ் ஸ்கேல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் வந்துட்டு சைஸ் பேஸ் பண்ணி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் இஸ் அ ரிவார்ட் ஃபார் ரிஸ்க் டேக்கிங். ஸோ இதான் நோ ரிஸ்க் நோ கெயின் இஸ் அன் ஓல்டேஜ் பிரின்சிபல். ரொம்ப காலமாகவே நம்ம இதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு கெயினுமே வந்து கிடைக்காது, எந்த ஒரு பலனும் இருக்காது. ஸோ கிரேட்டர் த ரிஸ்க் இன்வால்வ் இன் அ பிஸ்னஸ் ஹையர் த சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். எவ்வளோ ரிஸ்க் நம்ம எடுக்கிறோமோ ஹையராக ப்ராஃபிட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஆண்டர்ப்ரனர் அண்டர்டேக்ஸ் ரிஸ்க் அண்டர் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஹையர் ப்ராஃபிட். எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறாரு? ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ரிஸ்க் வந்து எடுக்கிறாரு. ப்ராஃபிட் இஸ் த ரிவார்ட் ஃபார் ரிஸ்க் டேக்கிங். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரிவார்டு தான் என்ன அப்படின்னா ப்ராஃபிட். நெக்ஸ்ட், டைப் ஆஃப் பிஸ்னஸ் ரிஸ்க். பிஸ்னஸ் ரிஸ்கில் டைப் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ரிஸ்க். ஸ்பெகுலேட்டிவ் ரிஸ்க் வந்து பாசிபிலிட்டி ஆஃப் எய்தர் கெய்னிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ். சொல்ல முடியாது எது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரிஸ்க் எடுக்கிறது மூலயமா நம்மளை வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, லாஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேவரபிள் மார்க்கெட் கண்டிஷன் ரிசல்ட்ஸ் இன் கெயின். நம்மளோட மார்க்கெட் கண்டிஷன் நம்மளுக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா கெயின். whereas unfavorable market condition results in loss. Use of better technology helps to produce better quality products at cheaper rate. ஸோ நம்மக்கிட்ட நல்ல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா
குட் குவாலிட்டியை சீப்பர் ப்ரைஸ்க்கு நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தட் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து நல்லா நம்மளால் கெயின் பண்ண முடியும். பியோர் ரிஸ்க், கம்ப்ளீட்டாக ரிஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது பியோர் ரிஸ்க். Pure risk or a type of risk where business suffers losses only if the risk occurs. Risk வந்தால் கண்டிப்பாக லாஸ் வந்து ஏற்படும் அப்படின்றது. நான் அக்கரன்ஸ் ஆஃப் சச் ரிஸ்க் லீட்ஸ் டு அப்சன்ஸ் ஆஃப் லாஸ். இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா அப்போ நம்மளுக்கு லாஸே வராது. அதுதான் வந்து பியோர் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். எதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபயர், தெஃப்ட், ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் வந்துட்டு நடந்தால் லாஸ் வரும், நடக்கலை அப்படின்னா ஒன்றும் ஆகாது. அதுதான் பியோர் ரிஸ்க். Insurable risk. Insurable risk are a type of risk where business can insure the probable loss by paying a predetermined premium to an insurance company. ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் வந்து நம்ம கட்டிட்டு வரும்போது இன்கேஸ் லாஸ் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம கட்டின ப்ரீமியம்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வாட் எவர் டேமேஜஸ் ஹேப்பன் அதுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அட் த டைம் ஆஃப் லாஸ் த இன்சூரன்ஸ் கம்பெனி பேஸ் காம்பன்சேஷன் ஆன் த பேஸ் ஆஃப் அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அக்ரிமெண்ட் போட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. லாஸ் arising from natural and physical risk can be insured as a probability of risk can be determined. ஸோ நேச்சுரலாக இல்லை ஒரு ஃபிசிக்கலாக லாஸ் வரும்போது நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்க முடியும். கம்பெனி கேன் இன்ஷூர் இட்ஸ் ஸ்டாக் அகேன்ஸ்ட் ஃபயர் ஆர் தெஃப்ட் அண்ட் இஃப் த லாஸ் and if it loses its stock due to fire or theft in the office, the insurance company pays compensation only up to the extent to the value lost. எவ்வளோ லாஸ்ட் ஆயிருக்கோ எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கோ அதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். Uninsurable risk. Loss arising from unforeseen natural events, political changes and trade cycles are called uninsurable risk. இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரீமியம்லாம் கட்ட முடியாது. இதுக்கு ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஃபயர் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ லாஸ் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். எர்த்குவேக் ஆச்சு அப்படின்னா இல்லை ஃப்ளட் வந்துச்சு அப்படின்னா ஹோல்சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, பர்டிகுலர் ப்ராடக்ட் போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதான் இதை வந்து uninsurable risk அப்படின்னு சொல்கிறோம். லாஸ் டியூ டு earthquake, flood, cyclone cannot be estimated and their probability cannot be calculated. இவ்வளோதான்ப்பா லாஸ் ஆகும், ஃப்ளட் வந்தால் இவ்வளோதான் போகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஹோல் பில்டிங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ கவர்மெண்ட் டைரக்ட்லி டேக்ஸ் கேர் ஆஃப் தி அஃபெக்டட் பர்சன். லாஸஸ் டு பிஸ்னஸ் டியூ டு பாலிசி decision of the ruling political parties in a country or due to economic depression cannot be insured. ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் மாற்றங்கள் வந்து நம்மளால சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரூலிங் பார்ட்டிஸ் இப்போது ஒரு பாலிசி போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி விட்டு போனதுக்கப்புறம் யார் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்களோ அவங்க அதுக்கு வேணும்னே ஆப்போசிட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து எது கீழே வருது அப்படின்னா அன்இன்சூரபிள் ரிஸ்க் ஈவெண்ட்ஸ்க்கு கீழே வந்து இந்த கேட்டகரிஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்சர்டைனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். த கான்செப்ட் ஆஃப் ரிஸ்க் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அன்சர்டைனிட்டி. டியூரிங் அன்சர்டைனிட்டி ஈவெண்ட்ஸ் டெசிஷன்ஸ் கேனாட் பி டேக்கன். ஸோ அன்சர்டைனிட்டி ஈவெண்ட் நடக்கும்போது நம்மளால் முடிவுகள் வந்து சரியாக எடுக்க முடியாது, நம்மளால் எதையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரிஸ்க். எது மூலயமா வந்து பிஸ்னஸ் ரிஸ்க் வந்து வரும்? ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் காசஸ் லைக் ஃப்ளட், எர்த்குவேக், லைட்னிங், ஹெவி ரெயின், ஃபெமின்னா வந்துட்டு பஞ்சம் வரும்போது நம்மளுக்கு லாஸ் வரும். இதெல்லாம் நேச்சுரல் காசஸ், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் காஸ் இன்க்ளூட்ஸ் சச் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் லைக் அவங்களோட டிஸ்ஆனஸ்டி, கேர்லெஸ்னஸாக இருப்பாங்க, எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க சரியா, நெக்லிஜென்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஒர்க் டியூ டு பவர் ஃபெயிலியர் ஆனதுனால ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும், ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அண்ட் ரயாட்ஸ்னால் வந்துட்டு கலவரம் இல்லாத ஸ்ட்ரைக்கும் இருக்குது, கலவரம் பண்ணுற ஸ்ட்ரைக்கும் இருக்குது. ஸோ ரயாட்ஸ் கலவரம் மூலியமாக வந்துட்டு லாஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் காசஸ். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் காஸ் வந்துட்டு டிமாண்ட் ஆஃப் கூட்ஸ், காம்படிஷன், ப்ரைஸு, அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் டியூஸ் ஃப்ரம் கஸ்டமர், இதெல்லாம் எக்கனாமிக் காஸ்ட்டில் வந்துடும். சேஞ்ச் இன் டெக்னாலஜி, மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் லைக் ரைஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ரம் பாரோயிங். மற்றவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கும் போது அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது.
levy of higher taxes, tax வந்து அதிகமாக போடுறது, and also comes under this types of causes, and they result in higher unexpected cost of operation of business. ஸோ நிறைய லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அதர் காசஸ் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ், மெக்கானிக்கல் ஃபெயிலியர், அப்புறம் பர்ஸ்டிங் ஆஃப் பாய்லர், ஃப்ளக்சுவேஷன் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரேட்ஸ், ஃப்ளக்சுவேஷனாக ஏற்ற இருக்கவங்கள், ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸில் மாற்றங்கள் வர்றது, இதெல்லாம் வந்து அதர் காசஸில் வந்து இருக்கும் பிஸ்னஸ் ரிஸ்க். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, IRDAI. ஐஆர்டிஏயோட ஒர்க் என்ன அப்படி, இவங்க யார் அப்படின்னா இவங்க தான் வந்து அபெக்ஸ் பாடி who controls all the insurance company, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து இட் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி independent and apex body that governs, regulates and supervise the insurance industry in India. So insurance industry கண்ட்ரோல் பண்ணுற சட்ட ரீதியான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் யார் அப்படின்னா இந்த IRDAI. IRDAI இட் ஆல்சோ கான்ஸ்டியூட்ஸ் இட் வாஸ் கான்ஸ்டியூட்டட் இன் த இயர் 2000 தான் இது வந்து உருவாச்சு பை பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், IRDAI ஆக்ட் 1999. இப்படி ஒரு ஆக்ட் போட்டு இதை பாஸ் பண்ணாங்க. ப்ரெசென்ட்லி IRDAI ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் படித்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு சேர்மன் ஃபார் 5 இயர்ஸ்க்கு வந்து சேர்மனாக இருப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 60 வயசு ஆகியிருக்க அந்த பர்சன் தான் சேர்மனாக இருக்க முடியும். ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப முக்கியம். 5 ஹோல் டைம் மெம்பர், இது வந்து நாட் 5 years, அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 62, மேக்ஸிமம் ஏஜ் 62. 4 பார்ட் டைம் மெம்பர்ஸ், நாட் மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்க முடியாது. 5 years தான் கோர்ஸ் ஆஃப் டைம், எவ்வளோ நாளைக்கு அவங்க வந்து அந்த பொசிஷனில் இருக்க முடியும். நெக்ஸ்ட் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் IRDAI யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் பாலிசி ஹோல்டரோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது இவங்களோட வேலை கிடையாது, ஆப்ஜெக்டிவ். டு ப்ரொமோட் அண்ட் என்ஷூர் த க்ரோத் ஆஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியோட க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது இவங்களோட ஆப்ஜெக்டிவ். டு என்ஷூர் ஸ்பீடி செட்டில்மெண்ட் ஆஃப் ஜென்யூன் கிளைம்ஸ் அண்ட் டு ப்ரிவெண்ட் ஃப்ராட்ஸ் அண்ட் மால் ப்ராக்டிஸ். உண்மையாகவே அஃபெக்டட் பர்சனுக்கு ஜென்யூனாக கிளைம்ஸை வந்து கொடுப்பாங்க அண்ட் ஸ்பீடாக வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ராட் மால் ப்ராக்டிஸ்லேருந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை ப்ரிவெண்ட் பண்ணுறது இவங்களுடைய ஆப்ஜெக்டிவ். மால் ப்ராக்டிஸ்னால் வந்து முறைகேடுகள். நெக்ஸ்ட் டு பிரிங் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஆர்டர்லி கண்டக்ட் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் டீலிங் வித் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அதோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையாக வந்து எல்லா பாலிசிஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் வைக்கிறது இவங்களோட ஆப்ஜெக்டிவ். செக்ஷன் 14 ஆஃப் IRDAI ஆக்ட் 1999 லேஸ் டவுன் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IRDAI. என்னென்ன டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இவங்க தான் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு அண்ட் அவங்கள ரெகுலேட் பண்ணுறது இவங்களோட ஒர்க், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு இட் ப்ரொவைட்ஸ் லைசன்ஸ் டு இன்சூரன்ஸ் to intermediaries such as agent and brokers after specifying the required qualification and set norms code of conduct for them. So insurance companies கோ கஸ்டமர்ஸ்க்கோ நடுவில் இருக்க புரோக்கர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள குவாலிஃபை பண்ணுறது, செட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது. இப்போ எல்லோரும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்ட்ஸாக ஆகிட முடியாது. ஸோ அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். இட் ப்ரொமோட்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் த ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டட் வித் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் டு ப்ரொமோட் எஃபிஷியன்சி இன் இன்சூரன்ஸ் செக்டார். ஸோ இன்சூரன்ஸ் செக்டாரில் ப்ரொஃபஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸை ப்ரொமோட் பண்ணுறது இவங்களோட ஒர்க், இவங்களோட ஃபங்க்ஷன். ஸோ என்னன்னே தெரியாமல் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே தெரிஞ்சு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸை கொடுக்கறது இவங்களோட ஒர்க், ஃபங்க்ஷன். இட் ரெகுலேட்ஸ் அண்ட் சூப்பர்வைஸ் த ப்ரீமியம் ரேட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் கவர்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி என்னென்ன எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணணும், எவ்வளோ ரிட்டர்ன் அவங்களுக்கு பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு போய் சேரணும், இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணுறது இவங்களோட ஒர்க். It specifies the condition and norms according to which the insurance company and other intermediaries have to make their financial report. ஸோ எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸையும் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறதும் இவங்களோட ஒர்க்.
Next, it regulates the investment of policy holder funds by insurance company. ஸோ பாலிசி ஹோல்டர் எவ்வளோ இன்ஷூர் பண்ணுறாங்க அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக இன்னும் சர்க்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஐடியாஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்கறது யார் அப்படின்னா IRDAI. இட் ஆல்சோ என்ஷூர்ஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் சால்வன்சி மார்ஜின், கம்பெனிஸ் எபிலிட்டி டு பே அவுட் கிளைம்ஸ். ஸோ சால்வன்சி மார்ஜின் அப்படின்னா வந்து அவங்க அந்த கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனியோட எபிலிட்டி, திரும்பி கிளைம்ஸ் வந்து பே பண்ணக்கூடிய எபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றது அந்த மார்ஜினை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து இவங்களோட ஃபங்க்ஷன், IRDAIயோட ஃபங்க்ஷன். ஸோ இதோட வந்து நம்ம சாப்டர் 15 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ சாப்டர் 15க்கு வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு 3 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். 3 வீடியோவும் வந்து நீங்கள் பார்த்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுது, ஈஸியாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ ஹாப்பி டே.